மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே, அத்தியாயம் 20. சொல்லு வெண்ணிலா, நான் அவரோட சொந்த பையன் இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல? சகா கேட்க அதிர்ச்சியாக அவனையே பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலா, தெரியும் சகா என்றாள். அப்போ அவர் யாரோட அப்பான்னும் தெரியுமா? ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். அவன் அவளையே பார்த்திருக்க, தமிழ்ச்செல்வியோட அப்பான்னு தெரியும். அந்த பெயரை கேட்டதும் அவன் முகம் மாறிவிட, கையை கன்னத்தில் தாங்கி ஒரு கழித்து படுத்து வெண்ணிலாவிடம் பேசிக்கொண்டிருந்தவன் மறுபடியும் தலையணையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவள், சாரி சகா, எனக்கு 4 நாள் முன்னாடி தான் தெரியும் என்றாள். 4 நாட்கள் முன்பு. கருணா வேகமாக சகாவை தேடி ஓடி வந்தான். வீட்டில் அவன் இல்லை. அப்பா, சகா எங்க? எங்கேயோ வெளியே போயிருக்காம்பா. எங்கன்னு தெரியாதா? ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. ஆமாம்ப்பா, அவன் வெண்ணிலா விஷயமா தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். எப்படியும் அவள் கல்யாணத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது வெண்ணிலா வீட்டிற்குள் வந்தாள். அப்பா, நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் விட்டுடுன்னு, அவன் கேட்க மாட்டேங்கிறான். அது எப்படிமா விட முடியும்? இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணவனை சும்மா விட முடியுமா? கருணாகரன் இருவரையும் ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? உன்கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலம்மா. என்ன விஷயம் அண்ணா? இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணணும்னு ஏன் வெற்றி பிடிவாதமாக இருக்கான்னு தெரியுமா? தெரியாதே. அவன் கண்டுபிடித்த உண்மைகளை கூறிவிட்டான். அடப்பாவி, இவன் எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வீட்டுக்காக சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை பணயம் வைக்கிறான் என்று புலம்பினார் சிவராமன். இதை லீலாக்கா கிட்டேயும் சகா கிட்டேயும் சொல்லி உன்னோட கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடுற வெண்ணிலா என்றான் கருணாகரன். வேதனையான முகத்தோடு விரக்தியான புன்னகையை சிந்தியவள், வேண்டாம் அண்ணா, விட்டுடுங்க என்றாள். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஏதாச்சும் பண்ணா அண்ணிய சும்மா விடமாட்டான் என் அண்ணன். அதுக்காக எதுக்குடா இந்த வாழ்க்கை என்றார் சிவராமன் கண்களில் திரண்ட நீரோடு. அண்ணா, இதை பற்றி சகா கிட்டேயோ அன்னிக்கிட்டேயோ எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்துக்கலாம், விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவள் சென்றதும் சிவராமன் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார். அப்பா, என்ன ஆச்சு என்று அவர் அருகில் அமர்ந்து தோள் தொட்டு கேட்டான் கருணாகரன். நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? சகாவுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. 2 பேரும் காதலிச்சா நல்லா இருக்கும்னு கூட நினச்சேன். ஆனால் 2 பேரும் நட்பு அப்படின்ற எல்லையை தாண்டி பழகவே இல்லை. சரி, கொஞ்ச நாள் கழித்து 2 பேர்கிட்டையும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். இப்போ வெண்ணிலாவுக்கு கல்யாணம் அப்படின்றதையே என்னால் தாங்க முடியல. ஆனாலும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவள் வாழ போகிறாளா? அதுக்கு என்னோட சகாவையே கல்யாணம் பண்ணி இருக்கலாமேன்னு தோணுது. ஓ, இந்த எண்ணம் மனசில் இருக்கிறதுனால தான் அவளை அப்பான்னு கூப்பிட சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா? வேதனையோடு அவன் முகத்தை பார்த்தவர், ஆனா என்ன பிரயோஜனம் என்றார் சோகமாக. நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? சகாவால தமிழை மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவன் மனசுல இன்னும் தமிழ் மட்டும்தான் இருக்கா. வெண்ணிலா மாதிரி ஒரு பொண்ணு அவன் கூட இருந்தா என் பொண்ணை மறந்துட்டு அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழுவான்னு நினைச்சேன். எதுவுமே நடக்காது இல்ல. நான் பண்ண பாவம். சகாவுக்கு எப்பவும் சந்தோஷம் கிடைக்காது போல இருக்கு. அப்போ சகா உங்க பையன் இல்லையா? குரல் கேட்டு இருவரும் திரும்ப வெண்ணிலாதான் நின்றிருந்தார். இருவரும் அதிர்ந்தனர். சொல்லுங்கப்பா, சகா உங்க பையன் இல்லையா? இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்போ அவன் யாரு? என் பொண்ணை காதலிச்சவன். அதிர்ச்சியாய் அவரை நோக்கினாள். உங்க பொண்ணு எங்க இப்போ? அவ உயிரோட இல்லை. முகத்தை மூடி அழ ஆரம்பித்தார் சிவராமன். போதும் என்று கருணாகரன் அவளிடம் ஜாடையாக கூற, அப்பொழுதுதான் அவளுக்கு அவரின் மனநிலையும் ஞாபகம் வந்தது. அதோடு அந்த பேச்சை நிறுத்திவிட்டு அவரை இருவரும் சமாதானம் செய்ய தொடங்கினர். அதற்குள் வெற்றி வந்து, இங்க என்ன பண்ற என்று அவளை அதட்டினான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பார்க்க வந்தேன் என்று விட்டு எதுவும் பேசாமல் அவனோடு சென்று விட்டாள். அவள் கூறியதை கேட்டு தன் கையை அவளிடம் இருந்து விடுவித்து கொண்டு எழுந்து அமர்ந்தான் சகாதேவன். சகா, அதுக்கப்புறம் கருணா அண்ணன் என்னை தனியாக பார்த்து பேசினாரு. உன் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார். இப்படியும் ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு உன்னை பற்றி யோசித்தேன். அந்த நிமிஷம் அப்பாவோட ஆசைக்காக அந்த முடிவை எடுத்தேன். கருணா அண்ணா கண்டுபிடிச்ச விஷயத்த உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு அவர்கிட்ட சொன்னேன். கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் கரெக்டாக சொல்லுங்க. அப்போது கல்யாணத்தை நிறுத்தி நான் சகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். அந்த மாதிரி நான் சொல்கிறப்போ அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை அப்பா கிட்ட கொடுக்க சொல்லுங்க.
எனக்கு அவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. உங்களுக்கு அவரோட மனநிலை தெரியும் தானே, நீங்க பார்த்து அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால தான் கருணா அண்ணன் கடைசி நிமிஷத்துல உன்கிட்ட விஷயத்த சொன்னாரு. ஆனா நாங்க யாருமே எதிர்பார்க்காத விஷயம், என் அண்ணன் செஞ்ச கேவலமான விஷயம். அதில் தான் நான் இன்னும் உடஞ்சி போயிட்டேன் சகா. சொந்த அண்ணனே இப்படி இருக்கும்போது யாரை நம்புறதுனே புரியல. அப்போதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்னும் அதிகமாக தோணுச்சு. நீயும் நானும் வாழ போகிறோமோ இல்லையோ, ஆனால் உன்கிட்ட பத்திரமா இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் அந்த முடிவை எடுத்தேன். சுவற்றை வெறித்தபடி கூறினாள் வெண்ணிலா. இன்னைக்கு காலையில் வரைக்கும் சத்தியமாக அப்பாவுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எப்போ என் அண்ணன் பண்ண காரியத்தை கேட்டானோ அப்போவே மனசுக்குள்ளே செத்து போயிட்டேன். உயிரை விடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லடா. அதனால் வாழுற வரைக்கும் பத்திரமா இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் பிடிவாதமாக நின்று உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னால் தமிழை எப்படியும் மறக்க முடியாதுன்னு தெரியும். எனக்கு உன் கூட வாடுற வாழ்க்கையெல்லாம் வேணாண்டா. அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்லை. உன்னோட நிழல்ல என்னை பத்திரமா பார்த்துக்கோ, அப்பாவை பார்த்துக்கிற மாதிரியே. எனக்கு அது போதும். கடைசி வரைக்கும் நாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். எனக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுடா, அதுவே எனக்கு சந்தோஷம். அவள் விழிகளில் நீர் வழிய அன்பாக அதனை துடைத்து விட்டான் சகா. போதுண்டி நீ அழுததெல்லாம் என்றவன் அவள் கைப்பிடித்து இழுத்து தன் மார்பில் சாய்த்து அணைத்து கொண்டான். அவளுக்கும் அந்த அணைப்பு தேவைப்பட்டதோ என்னவோ, அமைதியாக அவன் மார்பில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். நீ என்ன நினைச்ச என்னை பத்தி? அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பேன்னு எப்படி நினைச்ச? அவ்வளவுதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதா? புரியாமல் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் வெண்ணிலா. உன்னை கல்யாணம் பண்ணி தள்ளி வைக்கிறதுக்கு நீ எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? பேசாம சீனிவாசனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. சகா என்றாள் ஆச்சரியமாக. அவன் புன்னகைத்தான். அவன் மார்பில் இருந்து விலகியவள், என்ன சொல்ற சகா என்றாள் புரியாது. உன்னோட கைப்பிடிச்சு என்னோட மனைவியா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கடமையில இருந்து நான் தவறுவேன்னு நீ எப்படி நினைச்ச? உனக்காகவும் அப்பாவுக்காகவும் என்னோட தமிழை என் மனசுல இருந்து தூக்கி போட முடியுமான்னு தெரியல. ஆனா கொஞ்சமா தள்ளி வச்சுட்டு அங்க உனக்கும் இடத்த கொடுக்கிறேன் என்றான் அதே புன்னகையோடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வெண்ணிலா? தமிழ் எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. என்னோட முகம் கொஞ்சமா வாடினாலும் அவளால தாங்க முடியாது. ஒருவேளை உன் கூட வாழ போற வாழ்க்கையினால நான் சந்தோஷமா இருந்தா அப்போ அவளோட ஆத்மா நிம்மதி அடையும்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். வெண்ணிலாவும் அவனை கண்டு புன்னகைத்தாள். இறந்த ஆத்மா சந்தோஷப்படுமோ இல்லையோ, உயிரோடு இருக்கிற அப்பா நிச்சயமா சந்தோஷப்படுவார் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா வெண்ணிலா? சொல்லுடா, நான் எப்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். நீ தான் எனக்கு யாரோட ஆறுதலும் தேவையில்லைன்னு மூஞ்சில் அடிச்சிட மாதிரி சொல்லிடுவ. அடிப்பாவி, நீ இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கியா என்று அவளை செல்லமாக முறைத்தான். சிரித்து விட்டாள் வெண்ணிலா. சரி சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? தன் கண்களை இறுக்கமாக ஒரு முறை மூடி திறந்துவிட்டு அவளை பார்த்து பேச ஆரம்பித்தான் சகா. வெண்ணிலா, என்னை பற்றி கருணா என்ன சொல்லி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழை பற்றி என் மனசில் இருக்கிற உணர்வுகள் அது யாருக்கும் தெரியாது. நான் யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை. சொல்கிறதுக்கும் எனக்கு யாரும் இல்லை. உன்கிட்ட சொல்லலாமா? கொஞ்ச நேரம் என்னோட ஃப்ரெண்டாக மட்டும் இருந்து என் மனசில் இருக்கிற பாரங்களை இறக்கி வைக்க ஒத்துக்குவியா? ஒரு வேளை அதெல்லாம் என் மனசை விட்டு இறக்கி வச்சா இன்னும் சந்தோஷமாக உன் கூட வாழ ஆரம்பிப்பேன்னு தோணுது. சொல்லும்போதே அவன் கண்கள் கலங்கின. என்ன சகா பேசுகிற? நான் தான் சொன்னேன்ல, நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலன்னு. நீ என் கூட சந்தோஷமாக வாடுறியோ இல்லையோ, உன் மனசில் இருக்கிறது என்கிட்ட சொல்லு. எதையும் மறைக்க வேண்டாம். நான் தப்பாகவும் எடுத்துக்க மாட்டேன். எப்பவும் அதை பற்றி உன்கிட்ட பேசவும் மாட்டேன். போதுமா? தேங்க்ஸ்மா என்றவன் அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். அவள் மெதுவாக அவன் தலையை கோதிவிட அவன் சொல்லத் தொடங்கினான். சகாவின் வாழ்வில் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.